ஹலோ மக்களே 384 எபிசோடு போடலாம். எபிசோட் நாட்டோ இன்னும் எந்திக்கா உன்னை விட்டு கேட்க இன்னும் என்னடா எந்திக்க, இந்த உலகமே முடிய போகுது, இனிமேல் நீ சண்டை போட்டு வேஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த உலகமே அழிய போகுது, ஏன் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கான். ஏன்னா இதாண்டா என்னோட நிஞ்சாவேல இருந்து என்னைக்கு பின்னாடியே போக மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நான் தான் சொன்னோம்ல உங்களை தூங்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. உன்னை சாட்சி சொல்றான், டே அடுத்த மூளை நருட்டோ இவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா 9 டெய்லையும் சுசனையும் கம்பைன் பண்ணிட்டானுங்க அவனுங்க. பார்த்தா கம்பைன் பண்ணிட்டு வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உன்னை ஜூக பக்கம் சாஸ்கியோட சுசனோ வேற லெவலா பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா 9 டெய்லோட கம்பைன் பண்றான் சுசோனோ ஒரு ஆர்மர் மாதிரி உண்டாக்குறான் 9 டெய்ல் உடம்புல. காசிரம பக்கம் இது அந்த மாதிரிலாம் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா நாருட்டோவே மிரண்டுட்டான். என்னடா பண்றான் சாஸ்கின்னு சொல்லிட்டு. சாஸ்கி சொல்றான், இது ஒன்னும் உங்களுக்கு புதுசு இல்ல, ஆல்ரெடி இந்த மாதிரி மாதர ரொட்டி பண்ணிருக்காமலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆர்மர் 9 டெய்லா நின்னுகிட்டு இருக்கு, வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு காலகட்டத்துல மாதர அப்படிதான் செஞ்சிருப்பான், அதே மாதிரி இப்ப சாஸ்கியும் செய்யறான். சடனா உள்ள இருக்க கக்காச்சிக்கு அப்படி கண் ஒலிக்க ஆரம்பிக்கு. என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சடனா அவன் கண்ணுல இருந்து ஏதோ ஒரு டிஸ்பிளே மாதிரி உண்டாகுது. பார்த்தா வெளியே நடக்குது, அவனுக்கு அப்படி உள்ள தெரியுது. என்னடா சாஸ்கின்னு ஒருத்தன் ஒன்னா வந்து நிக்கானுங்க, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிச்சான் கக்காஷி. பார்த்தா ஒபிட்டோ எதை பாக்குறானோ அதை அவனால பார்க்க முடியுது கக்காஷியால. ஒபிட்டோ பாத்துக்கிட்டே இருக்கான், டென்ஷன் ஆயிட்டான். சடனா ஏதோ ஒரு ராடு மாதிரி உண்டாக்குதான் புதுசா. நீங்க என்னதான் செஞ்சாலும் இந்த உலகத்துல உங்களால ஒண்ணு மாத்த முடியாது சொல்றான் ஒபிட்டோ. ஒபிட்டோவால எதை பார்க்க முடியுது அதை மாதிரி என்னால எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காஷி. மேல உங்களுக்கு எது தெரியுதோ அதான்டா உங்க வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கனவு உலகத்துல எல்லாரும் நீங்க என்டர் ஆக போறீங்க, அதனால நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். நரகத்துல இருந்து உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கக்காச்சி பழசை வச்சு பார்க்க ஒபிட்டோ சொல்றான், கக்காச்சி என்னோட உடம்ப பாருடா, என் மனசுல எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குன்னு சொன்னதை யோசிச்சு பார்க்காம. இவன் என் வாழ்க்கையில வலின்னு எதுவுமே கிடையாதுடா கக்காச்சி, அதனால நீ ஏன் கூட ஜாயின் பண்ணு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம. என் மனசுல உள்ள ஓட்டையை நீ எப்படிடா அடைக்க போற கக்காச்சி, அது உன்னால முடியாது, அதனாலதான் நான் சொல்ற உலகத்துக்கு நீ வான்னு சொல்றான். அவன்கிட்ட என்ன வச்சிருக்கோம்லடா ஒரு பிளேடு, இதாண்டா சேஜா 6 பாத் வச்சிருந்த ஸ்வாடுன்னு சொல்றான். அவன் இந்த ஸ்வாடு பேர் நுனோபோக்கோ அப்படின்னு சொல்றான். நான் இந்த ஸ்வாடை எடுத்துட்டோம்னா என்ன உங்களால தோக்கடிக்கவே முடியாது, அதனால ஒழுங்கு முறையை பெருங்கன்னு சொல்றான். சேஜா 6 பாத் இந்த ஷினோபியை கிரியேட் பண்ணார்ல, அவர் தான் இந்த ஸ்வாடை கிரியேட் பண்ணிருக்காரு, அதனால ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்கன்னு சொல்றான். உன்னை கீப்பா சொல்றான், சீனோ உன்னால ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கான். என்னால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றான். பார்த்தா நாருட்டோ அவனோட ஃபீலிங் எல்லாமே அங்க வர சொல்றான். நீங்க எவ்வளவு நாள் தடப்பட்டுனாலும் தற்காத்துனாலும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த சேஜ் பவர் உங்களால தொடக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சாஸ்கி ஒரே அடியில அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. அடுத்த வாட்டி நம்ம அடிக்க ரெடி, அவன் கதையை முடிய ரெடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நாருட்டோட 9 டெய்ல இருந்து அப்படியே ராசங்கன் ஜுட்சு அப்படியே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸ்வாடா யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா 9 டெய்ல் ஒரு கத்து தான் கத்துது, அந்த கத்து வழியில ஒபிட்டோ மிரளுதான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா நாருட்டோ கிளாஸ் மட்டும் எல்லாம் குதிச்சிட்டு வரானுங்க மிச்சம் 9 பேரும். உன்னை கக்காச்சி நினைக்காண்டே நாருட்டோட்ட இருந்து நீ என்ன பதில தாண்டா எதிர்பார்க்க, ஒண்ணுமே புரியலடா ஒபிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. பார்த்தா அந்த 9 பேருமே 9 வால்ல குதிச்சிட்டாங்க. பார்த்தா ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு ரசங்கன் இருக்கு. டே நம்ம என்னைக்குமே தனிமையா தான் மனசுல உள்ள ஆசைகள்லாம் நிறைவேறதுடா, நம்மளுக்குன்னு சில பேர் இருந்தாதாண்டா அதெல்லாம் நிறைவேறுன்னு சொல்லியிருக்கான் அவன். பார்த்தா எல்லாம் உள்ள வந்த பிறகு 9 டெய்லுக்கு ஒரு கோட் போட்டு நின்னுக்கிட்டு இருந்தா நாருட்டோ, அதே மாதிரி எல்லாம் கோட் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே நாருட்டோ சொல்றான், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ராசங்கன் ஜுட்சு தந்திருக்கேன், அவன் ஒரு ஷீல்ட போடுவான், அந்த ஷீல்ட்ல அந்த ராசங்கன் ஜுட்சுக்கு ஒரு போடு போடணும்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. இதுவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டென்டனு, எங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லீ கேட்கான். உங்களால முடியும்னு சொல்றான் நாருட்டோ. நம்ம காம்ரேட்ஸால மட்டும் தாண்டா நம்ம மனசு எல்லாம் பூர்த்தி அடையும் சொல்லியிருக்கான் கக்காஷி. பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ராசங்கனை தூக்கிட்டு வராங்க. கீபா, ஈனோ, ஷிகமரு, சோஜி எல்லாரும் அனல் வகத்துல வரானுங்க. சீனாட்டாலாம் மாசா பறந்து வந்துகிட்டு இருக்கா. சக்குராய் லேடிஸ் பாத்துட்டு இருக்காங்க. நொறுக்குங்கடா நம்ம பசங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அவன் ஷீல்டு போட்டுருக்காம அந்த ஷீல்டு 9 ராசகனத்துக்கு அடிச்சு நொறுக்குதாங்க. பார்த்தா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல சடனா வந்து இவங்க சோட வந்து அடிச்சு நொறுக்குதாங்க. அவனோட ஷீல்டே உடச்சு எரிஞ்சிட்டாங்க இவங்க. இதுல ஒபிட்டோ அவனோட சேஜ் சோட வர தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் மாசா. அதுக்கப்புறம் சடனா ஒபிட்டோ எதையும் நினைச்சு பார்க்கான். பார்த்தா அவன் லீஃப் வில்லேஜ்ல இருந்திருந்தோம்னா எப்படி எல்லாம் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ரின்னு செத்ததுக்கு பட்டு ரிவெஞ்ச் எடுக்காம அவன் லீஃப் வில்லேஜ் இருந்திருந்தோம்னா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா ரின்னு கண்டு ஒபிட்டோவும் கக்காஷி அந்த கல்லறை அழுதுகிட்டு இருக்க மாதிரிலாம் காட்டுறாங்க. பார்த்தா இவங்க கூட எல்லா சினுபியும் ஒற்றுமையா இருக்காங்க. அப்புறம் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. எல்லாருமே ஒரு திறமையான சினுபியா இருக்க சமயத்துல ஒபிட்டோ ஒரு திறமையான சினுபி அங்க இருந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல அவன் ஹொக்காகையாவே ஆயிட்டான். அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஆனா சடனா இப்ப இங்க காட்டுறாங்க, அந்த சேஜ் வச்சிருந்தோம்ல ஒரு ஸ்வாட், அந்த ஸ்வாட்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு ஒபிட்டோ நினைக்கா, நான் எதுக்கு இந்த மாதிரி கனவுலாம் காக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் யோசனை வருதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இங்க ஒரு பக்கம் அவனோட ஸ்வாடெல்லாம் உடச்சு எரிஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க. அடிச்சு அடியில அவனை இடுப்பெல்லாம் உடச்சு ரெண்டா தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா இடுப்பு 2 ஆயிருச்சு. ஒபிட்டோ முழிக்கான், என்னடா என்னோட ஸ்வாடையே உனக்கு உடைச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் உடம்புல இருந்து அப்படியே சக்கரா என்னமோ வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒபிட்டோ மிரண்டு நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா சாஸ்கி நாட்டம் சொன்ன மாதிரி ஒரே அடியில 2 வெட்டி வீசிட்டானுங்க இடுப்ப. பார்த்தா உடம்பு வந்து சக்கரா மாதிரி வெளியே வந்துச்சுல, சாதாரண சக்கரா இல்ல, அந்த டெய்ல் வீச்சு சக்கரா தான் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கி. பார்த்தா இருக்கு 9 டெய்லு கத்திக்கிட்டு வெளியே வருது. நாருட்டோ அவன் நினைச்சது நடந்துருச்சுடா, டெய்ல் பீஸ்ட் அப்படியே வெளியே வந்துருச்சுடா, இனிமேல் தக்கா ஃபார் போட்ட மாதிரி அது தரதரன்னு இழுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு 9 டெய்ல் உள்ள இருந்து சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. உன்னை நாருட்டோ அப்படி பழச யோசிச்சு பார்க்கான். சன் கோகு சொல்லியிருக்காரு, என்னை நீ எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு மட்டும் தான் நான் சொன்னேன், நீ என்னை எப்படி காப்பாத்தன்னு நான் உன்னை சொல்லலடா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
உடனே நட்டோக்கா நீங்க ஏன் டெய்ல் பிச்சு சுத்தி வளைச்சு பேசிட்டீங்க, எதா இருந்தாலும் நேரா சொல்ல வேண்டியதானே, நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை காப்பாத்திருப்பேன்னு சொல்றான் நருட்டோ. சரி என் கையத்தோடு நான் உன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு சொல்லுது சன் கோகு. உடனே நருட்டோ சன் கோகுட்ட வந்து ஃபிஸ்ட் பம்ப் அடிக்கான். ஃபிஸ்ட் பம்ப் அடிச்சோன்னா அதுல உள்ள ஃபீலிங்ஸ் சம்டைம் வந்து நருட்டோட்ட அது பரிமாறுது எல்லா விஷயத்தையும். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா டெய்ல் பிச்சையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஒரே இடத்துல சம்மன் ஆகுறாங்க அவங்க. உன்னை உட்டக்காட்டா சொல்றான் எங்களை 4th டெய்ல தான் இங்க வர சொல்லுச்சு, அதனால தான் உன்ட்ட நம்பி பேச வந்திருக்குன்னு சொல்றான் உட்டக்காட்டா. நீ சொன்னதை அப்படியே அதை சொல்லிச்சுடா, அதனால உங்க மேல நம்பிக்கை வைக்கன்னு சொல்றாங்க நருட்டோவை பார்த்து. நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. 4th டெய்ல ரோஷியும் சொல்ல போய் தான் நாங்க வந்தோம்னு சொல்றான் ஹான். உன்னை 2 டெய்ல அதான் மட்டடாபி சொல்லுது முன்னாடி வா நருட்டோ, உங்கள்ட்ட நாங்க சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புறோம்னு சொல்லிட்டு இருக்கு மட்டடாபி. உன்னை ஒவ்வொரு டெய்ல் பிஸ்ட் ஒவ்வொரு பேரை சொல்றாங்க. எல்லாரும் அவங்க கையை அப்படியே ஒன்னா அசம்பிள் வைக்காங்க. எங்க கையை நீ தொடு நருட்டோன்னு சொல்றாங்க அவன்கிட்ட. உடனே நருட்டோ அவங்க கூட கையெல்லாம் வைக்க உடனே அவங்க சக்கரா வந்து ஷேர் பண்றாங்க. உடனே வந்து 9 சொல்லுது நருட்டோ நீ ரொம்ப லக்கிடா, ஆல்ரெடி அவங்க சக்கராவெல்லாம் ஷேர் பண்ணிருக்கனால அவங்க நம்ம இழுத்தாலும் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு 9. சரி வாங்கடா நம்ம ஆட்டத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. பார்த்தா நருட்டோ அவன் வால்ல இருந்து அப்படியே டெய்ல் பிஷ் எல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா போய் அப்சர்வ் பண்ணி இழுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்சர்வ் பண்ணி இழுக்கான். பார்த்தா 1 டெய்லையும் 8 டெய்லையும் மட்டும் இழுக்க முடியல. நருட்டோ அடுத்து என்ன செய்யணும் தெரியும்ல, டக் ஆஃப் பண்ணா தரதரன்னு இழுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். பார்த்தா மிச்சம் 2 வாழ வச்சு 8 டெய்லையும் 1 டெய்லையும் பிடிக்கலான்னு பாக்காங்க. ஆனா அவங்களால பிடிக்க முடியல, ஏன்னா அந்த சக்கரா வந்து நருட்டோட்ட இல்ல. 1 டெய்ல ஆல்ரெடி கூட லிங்க் ஆயிருக்கு. நாத இழுக்குன்னு சொல்றான். பார்த்தா காரா மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஷிக்காக்கு என்னோட பேச்ச கேள்டான்னு சொல்றான் காரா. அதுக்கப்புறம் பார்த்தா கில்லர்பி மாசா வந்துட்டாரு. டேய் நானும் வந்துட்டாடான்னு சொல்லிட்டு இருக்காரு. 8 டெய்ல் என்னோட சக்கராடா நான் இழுக்குன்னு சொல்லிட்டு அவர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்டோபாப்ஸ் நீங்க வேற லெவல்னு சொல்றான் நருட்டோ. பார்த்தா அப்படியே தரதரன்னு இழுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் இங்க 9 வரையும் காட்டுறாங்க. பார்த்தா அவங்க சக்கரம் அப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி 9 டெய்ல் சக்கரா வந்து அவங்கள பாதுகாக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மட்டும் 9 டெய்ல் சக்கராக்குள்ள பவர் மட்டும் நம்ம இழுத்துட்டோம்னா 10 டெய்ல் ஷெல்லு மட்டும் தான் உடம்புல இருக்கும், அவனோட பவர் மட்டும் ட்ரெயின் ஆயிரும் சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். அதுக்கப்புறம் டைவென்ட்ரியில இருந்து பூலாம் பூக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கு. பூ பூக்காதுன்னா என்னது, இன்ஃபினிட்டி சுக்கினோமி வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். பார்த்தா இவங்க அப்படி சக்கரம் இழுக்க ஆரம்பிச்சிருந்தே மரத்துல இருந்து கட்டெல்லாம் வரும்ல, அது அப்படி ஸ்டாப் ஆயிருச்சு. தடுவகை சொல்லிட்டு இருக்காரு டைவென்ட்ரி அவன் கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஆயிருச்சு, இதான் நம்மளோட சான்ஸ் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா ஷிக்கமரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டான். நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா, உங்களோட பவர் எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, நம்மளுக்கு அது உதவுன்னு சொல்லிட்டு இப்ப அது உதவ போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. நம்மளோட பவர் வந்து இந்த உலகத்தையே மாத்த போது எல்லாரும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா இங்க நருட்டோவால இழுக்கவே முடியல, இழுக்க பார்க்க ஆனா முடியவே மாட்டுக்கு. பார்த்தா ஒபிட்டோ அப்படி ரின் விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோக்கு எல்லா விஷயம் தெரிய வருது, ஏன்னா ஒபிட்டோட சக்கரா வந்து நான் சேர்த்து இழுக்கான். அதனால ஒபிட்டோட ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரிய வருது. ஒபிட்டோட கதையை அவனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. பார்த்தா ரின் கூட இருந்தது, ரின் அவன் லவ் பண்ணது எல்லாமே நருட்டோக்கு தெரிய வருது. பார்த்தா நருட்டோ எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தானோ அதே மாதிரிதான் வந்து ஒபிட்டோ வாழ்ந்துகிட்டு இருந்தான்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சானு. அப்படி கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் சிந்த ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. சக்குரா எப்படி சாஸ்கியை லவ் பண்ணாலோ அதே மாதிரி ரின் வந்து கக்காஷியை லவ் பண்ணா. இப்போ ஒபிட்டோ இருக்க இடத்துல தான் நருட்டோ இருக்கான். அதைத்தான் யோசிச்சு பார்க்கான். ஒபிட்டோ நீனும் என்ன மாதிரிதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாகறான். நருட்டோ அந்த சமயத்துல எதிரின்னு கூட பார்க்க மாட்டேங்கான். அதை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். அப்புறம் ரின் செத்த உடனே அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பான்ல ஒபிட்டோ, அதை பார்த்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. 9 சொல்லுது டே அவனோட சக்கரா வந்து உன் உடம்புல கனெக்ஷன்ல இருந்தாலும் நீ அவன்கிட்ட டிஸ்ட்ராக்ட் மட்டும் ஆயிராதடா, அதை பிடிச்சி இழுன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். டே நீ 10 டெய்ல் ஜிஞ்சிருக்கிட்டு போற அண்டர் எஸ்டிமேட் பண்றான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ டென்ஷன் ஆயிட்டான். சடனா அவனை பவரை போட்டுட்டு அப்படி சக் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் நருட்டோவை பார்த்து. சடனா சாஸ்கி டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா அவனோட பவரை தூக்கி போட்டு அந்த பவர் அப்படி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். நருட்டோ இன்னும் கொஞ்சம் இழுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 9 பேர் கொண்ட குழு வந்துருச்சு. நருட்டோ உனக்கு கை கொடுக்க நாங்களும் வந்துட்டேன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா 9 டெய்ல் சக்கரா வச்சு அவங்களை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் நாங்க சாகரவரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா. ஷிக்கமர் சொல்றான் இதுக்கே வந்து சந்தோஷப்பட்டா என்ன, இன்னும் நம்ம டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மொத்த ஷினோபி வேர்ல்டுமே இறங்குதாங்க. எல்லாருமே என்னோட சக்கரா பிடிச்சி இழுங்கன்னு சொல்றான் மினாட்டோ. பார்த்தா அவன் சக்கரா பிடிச்சி இழுத்தல 9 டெய்ல் சக்கரா தரதரன்னு வர ஆரம்பிச்சு. பார்த்தா மினாட்டோ சடனா அவனோட சக்கராவை தூக்கி போடுதான். டே எல்லாரும் என்னோட சக்கராவை பிடிச்சி இழுங்கடா, அதுக்கப்புறம் எல்லா சேர்ந்து போடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா 9 டெய்ல் சக்கராவை அப்படியே ஃப்ளோ பண்ணி விடுதான் மினாட்டோ. காம்ரேட்ஸ் எல்லாரும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஆன் மார்க் செட் கெட் கோ அப்படின்னு சொல்றான் அவன். எல்லாரும் தரதரன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒபிட்டோ அப்படி மனசுக்குள்ள போய் பார்க்கான். பார்த்தா நருட்டோவை பார்க்கான். பார்த்தா நருட்டோ கண்டி எக்கச்சக்க ஷினோபிகள் இருக்காங்க. பார்த்தா ஒரு ஷினோபி வேர்ல்டே இருக்காங்க அவனுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒபிட்டோ அவன் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கான் அவன். பார்த்தா அவனுக்கு நீ யாருமே இல்லாம தனிமையா தான் இருக்கான் அவன். பார்த்தா ஒபிட்டோக்கு நருட்டோவை பார்க்கல அவனை பார்த்த மாதிரியே இருக்கு அவனுக்கு. அவனுக்கு தோணுது நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும்லன்னு, ஆனா இப்ப நான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கான். பார்த்தா நருட்டோ தான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அவனுக்கு கொடுக்கான். பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்ததே நருட்டோ தான். நீ ஹொக்காகே எல்லாம் ஆயிருப்பாடான்னு சொல்லி இருந்திருக்கான். ஒரு வாட்டி என்கிட்ட நீ சொன்ன நீ யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நான் உன்னை யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்கலடா, நீ ஹிடன் லீஃப் ஷினோபின்னு சொல்றான் அவன். என் மனசாட்சிக்குள்ள நீ வராதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நீனும் என்ன மாதிரிதான் ஒபிட்டோ ஹொக்காகே ஆகன்னு நினைச்சிருக்க அப்படிதானே சொல்லிட்டு கேட்காம, நான் இப்போ உன்னோட வழியை தாண்டா தேர்ந்தெடுத்திருக்கேன், உன்னோட பார்த்த நோக்கி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான் நருட்டோ. ஹொக்காகே ஆகிறது என்னோட ட்ரீமாவும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஒரு காலகட்டத்தில் நான் அப்பாவி குழந்தையா இருந்தேன், அப்ப நான் அப்படி சொன்னேன்னு சொல்றான் அவன். சரி அப்பனா எப்படி நான் நீ ஹொக்காகே ஏறது மாதிரிலாம் கனவு வாங்கணும் அதெல்லாம் எப்படி யோசிக்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். உன் மனசுல அந்த எண்ணங்கள்லாம் இருக்க போய் தாண்டா அப்பெல்லாம் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நீ ஒரு மாஸ்க போட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் அவன். நீ வந்து கக்காஜி சென்சையோட ஃப்ரெண்டு, அது மாதிரி எங்க அப்பாவோட ஸ்டூடெண்ட், அது மாதிரி சாஸ்கி மாதிரி நீ ஒரு உச்சிக்கா. அதோட பெருசு என்ன தெரியுமா, ஹிடன் லீஃப்ல உள்ள ஒரு ஷினோபிடான்னு சொல்றான் அவன். இதோட எனக்கு முக்கியமான ஒண்ணு, நானும் ஹொக்காகேன்னு நினைக்கிறேன், நீனும்
நீனு ஹொகாகேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் வச்சுட்டு ஏன்டா வார உனக்கு என்கிட்ட என்னதான்டா வேணும்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ யாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நீ தான் ஒபிட்டோ உச்சிகான்னு சொல்றான். நீ முகத்துல போட்டிருக்க மாஸ்க் நான் உரிச்சு எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. See you bye.